Hello students, have a fantastic day. I am very happy to meet you in this session. Today we are going to recall our grammar and vocabulary in our book bag. This we have learned already. Today we are going to recall that. Okay. First vocabulary. Vocabulary அப்படிங்கிறது நம்ம words எப்படி how we gain words to English அப்படிங்கிறது தான் நம்மளுடைய vocabularyல கொடுத்துருக்காங்க. Here in this vocabulary they are introducing a pair of. எதை நம்ம pair of அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம், எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது ரெண்டாக இருக்கிறப்ப தான் நம்ம அதையே யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அது நம்மளுக்கு பயன்படும். அந்த மாதிரி பொருட்களை நம்ம எப்பவுமே we can't separate that things. அப்படி இருக்கிற பொருட்களை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணி சொல்லணும்னா a pair of அப்படின்னு. இல்லை நம்ம ஒன்று எதுன்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணுறப்போ a pair of பைனாகுலர் இல்லை பைனாகுலர்ஸ், அந்த இடத்துல நவுன் எப்பவுமே ப்ளூரலில் தான் வரும். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது எரர் ஸ்பாட்டிங்லலாம் இந்த மாதிரி கேட்கலாம். அப்போ பைனாகுலர்ஸ், டாங்ஸ், சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், க்ளவுசர்ஸ். ஓகே, எப்பவுமே அந்த பேர் ஆஃப் அடுத்தது வர நவுன் ஆல்வேஸ் we need to use in plural. This we need to keep it in our mind. Okay, this they given to our vocabulary enhancing. First to see the specs or spectacles, earring illa earrings. Okay, sunglasses, we cutting scissors, we wear this on our feet, socks. Okay, எல்லாமே நம்ம shoes, we need to a pair of shoes, a pair of chappals. And the pair of kapra vara noun we need to use in plural. Here they give prefix and suffix. Yes, in the usage of prefix and suffix we gain more words to English. சரியா, நம்மளுக்கு நவுனாகவும் அட்ஜெக்டிவாகவும் அட்வெர்பாகவும் வர்றதுக்கு, ஆப்போசிட் மீனிங்கில் வர்றதுக்கு, இல்லைங்கிற மீனிங்கில் வர்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம இந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருந்து தான் நம்ம வொக்காபுலரிக்கு நிறைய வேர்ட்ஸ் நம்ம கெயின் பண்ணிக்கிறது. ஆல்ரெடி வி ஹாவ் லேர்ன். ஆனால் நம்மளுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுறது, ஒரு வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறத நம்ம என்னென்னு சொல்லணும்னா ப்ரீஃபிக்ஸ். ப்ரீ மீன்ஸ் முன்னாடி, சஃபிக்ஸுங்கிறது அந்த வேர்டினுடைய லாஸ்ட் இதில் நம்ம பார்ட்டில் நம்ம ஆட் பண்ணி உருவாக்குறத என்னென்னா சஃபிக்ஸஸ். இந்த சஃபிக்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு வந்து நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்பை நம்மளுக்கு கொடுக்க ஒரு வேர்டு கூட சேர்த்துறப்போ முன்னாடி சேர்த்துறதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா இல்லைங்கிற மீனிங், தவறுதலான அந்த மாதிரியான மீனிங் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறது தான் என்னென்னா இந்த ப்ரீஃபிக்ஸ். இப்போ இது நம்ம நிறைய சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படித்தது தான். இங்கே நிறைய கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. எ பாக்கெட், இதெல்லாம் என்னென்னா அன்கவுண்டபிள். இதெல்லாம் நம்ம சொல்கிறப்ப இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். சுகர்னால் நம்ம 1 2 3 சுகர் நம்ம வி கான்ட் சே. அப்போ ஒரு கப் ஆஃப், ஸ்பூன் ஆஃப், சாக் ஆஃப், அந்த மாதிரி தான் கிலோ ஆஃப், அந்த மாதிரி தான் நம்ம இதையே மெஷர் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம இதையே வி யூஸ் திஸ் வேர்ட்ஸ். எஸ், தே ஹாவ் கிவன் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் செக் பாயிண்டில் நம்ம நிறைய கிராமரை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். they are my cousin sister, cousin brother. ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, கசின்ஸ்னாவே போதும். ஓகே, அதே மாதிரி டாட்டர் இன் லா நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ணுறப்போ எங்கே யூஸ் பண்ணணும், எஸ் இஸ் ஆட் டு தி ஃபர்ஸ்ட் வேர்டு. டாட்டர்ஸ் என்ன எப்பவுமே நம்மளுடைய பழக்கம் ப்ளூரல் அப்படின்னா வி ஆட் es or ies to the end of the word. But in this usage இதில் நம்ம how we need to use அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற அந்த நவுன் கூட தான் நம்ம என்ன பண்ணணும், we need to add yes. Okay, we don't add in the last. இது நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். டாட்டர்ஸ் இன் லா, பிரதர்ஸ் இன் லா, மதர்ஸ் இன் லா, சிஸ்டர்ஸ் இன் லா, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளுடைய vocabulary. இப்போ இந்த லெசனில், the first லெசனில் what is our grammar. Here they have used pictures and they explain very easily. Okay, we can, if you listen the picture we can understand this easily. Here in this first picture they are using
டிட்டர்மினர்ஸ். இது நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா டிட்டர்மினர்ஸ். டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா என்னென்னா டிட்டர்மினர்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்டு பிஃபோர் எ நவுன். எ டிட்டர்மினர் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அன் அட்ஜெக்டிவ். இந்த டிட்டர்மினர் அப்படிங்கிறது இட் ஆக்ட் லைக் அ அட்ஜெக்டிவ். ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி இது வந்து செயல்படு. இதுக்கு வந்து அட்ஜெக்டிவ்லேயே இதுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி இட் ஹாவ் த நேம். ஓகே, குவான்டிட்டி அட்ஜெக்டிவ். ஓகே, அப்படிங்கிற பேர் இதுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு அட்ஜெக்டிவாக தான் அட்ஜெக்டிவில் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது என்னென்னா ஒரு பொருளினுடைய அளவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து எக்ஸாக்டாக இருக்காது, ஒரு தோராயமாக நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டிட்டர்மினர்ஸ். ஓகே, எஸ்பெஷலி மெனி, மோர், மச், லிட்டில், ஏ லிட்டில், ஃபியூ, ஏ ஃபியூ இதெல்லாம் நம்ம டிட்டர்மினர்ஸாக யூஸ் பண்ணுறோம். Okay, in this first there are many flowers in the bunch. Only a few are fresh. Yes, இதில் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா இந்த மெனி அப்படிங்கிறது நிறைய பொருள் இருக்கிற இடத்துல கவுண்ட் பண்ணக்கூடிய கவுண்டபிள்ஸ் நவுனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா மெனி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். மெனிங்கிறது வந்து நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃபியூ, ஏ ஃபியூ நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷனை கொடுக்கும். என்னென்னா ஏ ஃபியூ கேன் மீனிங், ஃபியூ கேன் மீனிங். ஏ ஃபியூ அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மீனிங். சரியா, நிறைய இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஃபியூ அப்படின்னா ஹார்ட்லி நத்திங், இல்லை அப்படிங்கிற மீனிங். அதே மாதிரி தான் லிட்டில், ஏ லிட்டில். இந்த ஃபியூ, ஏ ஃபியூ நம்ம எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னா கவுண்டபிள் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். லிட்டில், ஏ லிட்டில் நம்ம எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னா அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி. நம்ம எதை தான் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதோ அதுக்கு முன்னாடி நம்ம இதைய யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வி கேன் கவுண்ட். ஓகே, அப்போ அதனால ஹியர் தே ஆர் யூஸிங் மெனி அண்ட் ஏ ஃபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தேர் ஆர் சம் பிஸ்கெட்ஸ். இந்த சம் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கவுண்டபிளுக்கு அன்கவுண்டபிள் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலி யூஸ்டு அஃப்ரிமேட்டிவ் சென்டென்ஸ் பிஃபோர் ப்ளூரல் நவுன்ஸ். சரியா, ப்ளூரல் நவுன்ஸ்க்கு முன்னாடி ஆர் பிஃபோர் தி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா நம்ம இந்த சம்மை பொறுத்தவரையில் வி ஆர் யூஸிங் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் ரெண்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் சம் வாட்டர். இதில் வாட்டர் இஸ் அன்கவுண்டபிள். அப்போ நம்ம சம் வாட்டர் அப்படி தான் நம்ம கேட்குறோம். அப்போ இதுக்கு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த சம்ங்கிறத வி ஆர் யூஸிங் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இங்கே எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? பிஸ்கட்ஸ் வி கேன் கவுண்ட். இப்போ இங்கே தெர் ஆர் சம் பிஸ்கட்ஸ் இன் தி பிளேட். அப்போ இங்கே கவுண்டபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னொன்று நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா இந்த சம் யூஸ் பண்ணுறாங்க கொஸ்டினில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப எந்த சென்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்கணும். நம்ம இப்போ ஒருத்தர் ஒன்று கேட்குறோம், அவங்க அது நம்மளுக்கு பாசிட்டிவ் எஸ் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ லெண்ட் மீ சம் மணி. ஓகே, ஏதாவது கொஞ்சம் எனக்கு பணம் இருந்தால் கொடுக்க முடியுமா? அவங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்க மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது இன் கொஸ்டினில் இன்ட்ராகேஷனில் நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது சம் இந்த மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது போக சாதாரண வாக்கியத்தில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஹவ் யூ ஆர் யூஸிங் இன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா we can use for countable and uncountable. In question we need to get positive answer means we are using sum. Okay, next any mangoes. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது are there any mangoes in the basket. நம்ம we need to keep it in your mind. இந்த any அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினில் கேட்டாவே அது ஒரு நெகட்டிவ். இங்கே இருக்கிற கோவாவில் இருக்கிறது கோவா தான் இருக்குது, அதில் மேங்கோ இல்லைன்னு தெரியும், ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறத இந்த இடத்துல நம்ம எனி போட்டு கேட்குறோம். நோ தேர் ஆர் இட் பட் தேர் ஆர் சம் கோவாஸ். ஓகே, நம்ம எனியை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எனி இஸ் யூஸ்ட் இன் நெகட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டின்லேயும் அதே மாதிரி தான் நெகட்டிவ் மீனிங்கில் நம்ம கொஸ்டின்லேயே அது கேட்குறப்ப நாட் அப்படின்னு முன்னாடி வரும், அந்த மாதிரி கேட்குறது தான் இந்த எனி. இப்போ இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
Okay, here they give exercise also. You should do the exercise. For the first one நம்ம பார்த்தோம்னா there are dash apples in the basket. இப்போ many அப்படிங்கிறது apples we can count. நம்ம many much நம்ம we are using for uncountable. சரியா? நம்ம much எப்பவுமே அதாவது ஒரு quantity of amount and use it with uncountable. இப்போ அன்கவுண்டபிளை நம்ம வந்து ஒரு நம்பர்ஸில் சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா மச். தேர் இஸ்ன்ட் டேஷ் டிராஃபிக் ஆன் சண்டேஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் ஆப்பிள்ஸுங்கிறது கவுண்டபிள், ஸோ வி கேன் யூஸ் மெனி. செகண்டில் டிராஃபிக்கை நம்ம வி கான் கவுண்ட் டிராஃபிக், ஸோ ஹியர் வி ஆர் யூஸிங் மச் டிராஃபிக். இப்போ நவ் ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் the difference between many and much. We use many for countable nouns, we use much for uncountable nouns. Here apple is a countable, so we are using many. Traffic is a uncountable, so we are using much. Okay, okay, we go to next. There isn't dash water in the glass. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா சம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கொஸ்டினில் யூஸ் பண்ணணும்னா அது என்ன நம்ம பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கிற மீனிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனிங்கிறது வந்து நெகட்டிவ். சரியா? இங்கே இஸ்ன்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ தேர் இஸ்ன்ட் எனி வாட்டர். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் வாட்டரில் கிளாஸில் தண்ணி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம கேட்குறோம். அப்போ அந்த இடத்துல எனி. இதுவே வாட்டர் இருந்துச்சுன்னா சம். அப்போ இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேர் ஆர்ன்ட் டேஷ் எக்ஸ் இன் த பேஸ்கெட் பட் தேர் ஆர் டேஷ் நியர் இட். ஓகே, அப்போ தேர் ஆர்ன்ட் என்ன இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம கேட்குறோம். எனி எக்ஸ் இன் த பேஸ்கெட். அப்போ இந்த இடத்துல எனி வரும். இதுவே இந்த பேஸ்கெட்குள்ளே எக்ஸ் இருந்துச்சுன்னா வி நீட் டு யூஸ் சம். பட் தேர் ஆர் மச் அப்படின்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்துக்கிறோம், அன்கவுண்டபிள்ஸ். பட் ஹியர் எக்ஸ் வி கேன் கவுண்ட். நம்ம இங்கே இருக்கிற எக்ஸ் என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். அப்போ இதில் எது வரும், ஃபியூ. ஏன்னா கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் ஃபியூ நியர் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ் த சேம். இதே மாதிரி சம், எனி, மச், மெனி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. திஸ் யூ டூ இட் யுவர் செல்ஃப். ஓகே, yes, next we go to yes, message writing also. Don't forget date time போட்டு நம்ம யாருக்கு கன்வே பண்ணுறோம்லோ அந்த டியர் பாப்பா, எலினா சார் அந்த மாதிரி போட்டு நம்ம என்ன மேட்ரோ அதை ஷார்ட்டாக சிம்பிள் லாங்குவேஜில் நம்ம மெசேஜ் என்ன பண்ணணும், we need to write. Okay, we will see the next lesson. Unit 2 கிராமரில் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். கிராமர் நம்ம லேர்ன் பண்ணுறதோட விட்டக்கூடாது. we need to use in our usage. Now you have more time to learn, so you should do your book back exercise yourself. Okay, yes, இந்த லெசனில் என்ன கிராமர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தே இன்ட்ரடியூஸ் vocabulary. vocabularyக்கு அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தா என்ன மாதிரி பேர் ஆஃப், அடுத்தது ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாம் பார்த்து இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், unscramble the sound describing words from the text. One has been done for you. எஸ், இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது. சரியா? இதில் என்னென்னா இதில் இருக்கிற ஒரு வேர்டு ஒரு லெட்டர்ஸ்லேருந்து நம்ம ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா என்னது இந்த vocabulary அப்படிங்கிறது. ஓகே, இதில் நம்ம பார்த்தாவே ஆல்ரெடி யூ ஹாவ் டன். அப்போ இதில் இருந்து இப்போ NOAM அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, again you do it. ஓகே, எஸ், இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் ஆல் த வேர்ட்ஸ் ஆர் ஃபெமிலியர் ஃபார் சம்டைம்ஸ் ஒரே இந்த மாதிரி மாறி இருக்கிற லெட்டர்ஸில் we can find 2 words also. அப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா you can write 2 words also. எஸ், இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான். இந்த டிடெக்டிவ் டிக்ஷனரி
இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக எவிடன்ஸ் அப்படின்னா என்ன, க்ளூனா என்ன, டிடெக்டிவ், அப்போ இது சம்மந்தமான வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவிடன்ஸ் அப்படின்னா என்னது, க்ளூ. எவிடன்ஸ்க்கு க்ளூக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, டிடெக்டிவ்னா யார், சஸ்பெக்ட்னா என்ன, விக்டிம்னா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒன்று எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக கிடைக்கிறது, அதுதான் நம்ம எவிடன்ஸ் சொல்லுவோம். க்ளூ அப்படிங்கிறதுனா ஒன்று கண்டுபிடிக்கிறது கிடைக்கிற ஒரு சின்ன துப்பு தான் அது. சரியா? டிடெக்டிவ் அப்படின்னா துப்பறிவர். சஸ்பெக்ட்னா அவங்க மேலே சந்தேகப்படுறது. விக்டிம்னா பாதிப்புக்குள்ளானவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் யூசேஜுங்கிறது, செக் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் அப்படிங்கிறது டியூரேஷன் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணுவோம். அது டென்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எஸ், இது நம்ம கண்டிப்பாக எகெயின் நம்ம ரீகால் பண்ண வேண்டிய ஒரு கிராமர். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆல்சோ. இது நம்மளுக்கு டென்ஸ் அப்படின்னாவே நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை, ஈஸி தான். நம்ம அந்த சுச்சுவேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டென்ஸ் அப்படிங்கிறது ஈஸியான ஒன்று தான். நம்ம இது வந்து அதிகமாக நம்ம we are not using in our day to day life in spoken also, பட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று. நம்ம இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கோம்னா சிம்பிள் பாஸ்ட்டோ இல்லை ஃப்யூச்சரோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அ ராங் யூசேஜ். இந்த மூணுமே நம்ம ஸ்போக்கனில் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் நம்ம அந்த மாதிரி யாரும் பேசுகிறதில்ல. ஏன்னா இது எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பர்ஃபெக்டை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் tells us that an action is completed at this time. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் verb 3. ஹேஸ் நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணோம்னா he, she, it அப்படிங்கிற சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ யூ, வி, தே, இதை இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் verb 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்டு அந்த தேர்டு ஃபார்ம். சீசா, சீன், அந்த சீனை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். எல்லா பர்ஃபெக்ட்டுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆகட்டும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகட்டும், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஆகட்டும், அந்த மெயின் வெர்பு வந்து தேர்ட் ஃபார்மில் மட்டும்தான் வரும். அப்போ நம்ம ப்ரெசன்ட் அப்படின்னா நம்ம மைண்டில் வந்துடும் 2 ஹெல்பிங் வெர்பு, ஹேஸ், ஹேவ். ஹேஸ் எதுக்கு வரும், ஹீ, ஷி, இட்டுக்கு வரும். இது ஹேவ் எதுக்கு வரும், யூ, தே, வி அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது என்ன சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதனுடைய ரிசல்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதையை வந்து நம்ம எந்த சென்டென்ஸில் தான் யூஸ் பண்ணோன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கணுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கம்ப்ளீட்டட் யுவர் லஞ்ச் அப்படின்னு கேட்போம். இட் இஸ் அ ராங். ஏன்னா அப்போ தானே சாப்பிட்டு முடிச்சிருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம கேட்குறப்போ ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் ஆர் ஹாவ் யூ ஃபினிஷ்டு ஆர் ஹாவ் யூ ஈட்டன் அந்த மாதிரி நம்ம கேட்கணும். இப்போ கிளாஸ் ஒர்க் எழுதி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டியான்னு டீச்சர்ஸ் கேட்டாலும், இல்லைன்னா மேம் நீங்கள் எழுதி போடுறது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இவ்வளோ தானா அப்படிங்கிறதுக்கு நம்ம கேட்குறக்கு டீச்சர் கேட்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் யூ கம்ப்ளீட்டட், டீச்சர்கிட்ட ஸ்டூடெண்ட் கேட்டால் டீச்சர் ஹாவ் யூ ஃபினிஷ்ட். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும். இந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ மழை பேஞ்சு அப்போ தான் முடிஞ்சிருக்குது, கிரவுண்டெல்லாம் வெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும், இட் ஹேஸ் ரெயின்டு. நம்ம பார்க்குறப்ப நம்ம கண்ணு முன்னாடி பேஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா இட் இஸ் ரெய்னிங். மழையெல்லாம் பேஞ்சு நின்றுச்சு, நல்லா சுற்றியும் ஈரமாக இருக்குது. அப்போ நம்ம அதை யார்கிட்டையாவது சொல்லணுன்னா இட் ஹேஸ் ரெயின்டு. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறப்ப பேஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் ரெய்னிங். பேஞ்சு முடிஞ்சு அப்போ தான் நின்றுக்குது, அதை நம்ம சொல்லணும்னா இட் ஹேஸ் ரெயின்டு. இதுதான் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ இனிமேல் நம்ம பேசுகிறப்போ எழுதுகிறப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். யாரையும் லஞ்ச் முடிச்சோம் ஃபினிஷ்டா அப்படி கேட்கக்கூடாது, ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் லஞ்ச். இதுதான் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். எஸ், நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். நான் ஆல்ரெடி ஐ ஹாவ் செட். பர்ஃபெக்ட்னா நம்ம வி நீட் டு யூஸ் தேர்ட் வெர்ப் 3 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரெசண்ட்னா ஹேஸ், ஹாவ். பாஸ்ட்னா ஹேடு தான். அது சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, வி ஆர் யூஸிங்
had. ஓகே, இதை நாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறப்ப 2 பாஸ்ட் ஆக்ஷனாக நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக அந்த பாஸ்ட்டில் ஒன்று வந்து முன்னாடி நடந்திருக்கு, ஒன்று பின்னாடி நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம எப்படி என்ன யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபஸ்ட்டு நடந்த பாஸ்ட்டுக்கு இந்த ஹேட் ப்ளஸ் verb 3 போட்டு சொல்லணும். ரெண்டாவது நடந்த பாஸ்ட்டுக்கு சிம்பிள் பாஸ்ட் போட்டு சொல்லணும். இப்போ நான் வந்து கடைக்கு போனேன், நான் போகிறக்கு முன்னாடியே கடை சாத்திட்டாங்க. நான் பார்க்குக்கு போனேன், நான் போகிறக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெம்பிளுக்கு போனேன், நான் போகிறக்கு முன்னாடியே கோயில் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. தியேட்டருக்கு நான் போகிறக்கு முன்னாடியே பிக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறக்கு முன்னாடியே ரயில் போயிருந்தேன். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறக்கு முன்னாடியே பஸ் போயிருந்தது. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் அங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்மளுக்கு எது முன்னாடி நடந்ததோ அதையெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணி சொல்லணும்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணி சொல்லணும். when I reached station the train had left. ஏன்னா நாம் ரெண்டாவது போயிருக்கிறோம், ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு போயிருக்குது. அப்போ அதை சொல்கிறப்ப நம்ம அந்த இடத்துல அது சொல்லணும். when I reached temple the doors had closed. நான் போகிறக்கு முன்னாடியே டோர் என்ன ஆயிடுது, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. when I reached park the gates had closed. இல்லைன்னா the park had closed. இப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம எது யூஸ் பண்ணுறோன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ், இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹெல்ப்ஸ் டு டிஸ்கிரைப் an event that is expected or planned to happen before a time in a future. ஃப்யூச்சரில் கொஞ்சம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர் வில் டிஸ்கஸ். we would have completed our project by next week. நாங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே, இன்னும் கூட அதுக்கு டைம் இருக்கலாம், ஆனால் நான் அடுத்த வாரத்துக்குள்ளே நான் என்னுடைய ப்ராஜெக்ட் என்ன பண்ணிடுவேன், கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் அடுத்த வாரத்துக்குள்ளே, நான் நாளைக்குள்ளே கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நம்ம அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, உனக்கு இன்னும் 2 நாள் கூட டைம் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுறப்ப ஐ would have போட்டு சொல்லலாம். ஐ will have completed our project by next week. பை நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரத்துக்குள்ளே அப்படிங்கிற மீனிங். அப்போ இதை நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இது கண்டிப்பாக நிறைய நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய, ஆனால் நம்ம சுச்சுவேஷன் தெரியாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு டென்ஸ் அப்படின்னு என்னென்னா இந்த பர்ஃபெக்ட். இங்கே பார்த்த கொஸ்டினில் நம்ம இந்த மீனிங்கில் எப்படி இது நம்ம நிறைய கேட்போம், ஆனால் நம்மளுக்கு கேட்க தெரியாது. இப்போ ஹாவ் யூ எவர் ரிட்டன் ஏ ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி நீ ஸ்டோரி எழுதிக்கிறியா, இதுக்கு முன்னாடி நீ தாஜ்மஹாலுக்கு போயிருக்கிறியா, இதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு போயிருக்கிறியா, இதுக்கு முன்னாடி நீ இந்த பிக்சரை பார்த்துருக்கிறியா. இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்போக்கன்ல கேட்போம், ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கும்னு தெரியாது. அப்போ இதுக்கு முன்னாடி நீ இதை பண்ணியிருக்கிறியா, இங்கே போயிருக்கிறியா, இவங்கள பார்த்துருக்கிறியா, அப்படி நல்லா கேட்குறக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஹாவ் யூ எவர் ரிட்டன் அ ஸ்டோரி, ஹாவ் யூ எவர் விசிட்டட் த தாஜ்மஹால், have you ever cooked biryani, have you ever watched a horror film. இதுக்கு முன்னாடி நீ இது செஞ்சிருக்கிறியா, இதுக்கு முன்னாடி நீ வந்து தாஜ்மஹால் போயிருக்கிறியா. அப்போ இந்த மாதிரி எல்லாம் கேட்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த have you ever watched, have you ever seen, have you ever cooked, have you ever played, have you ever visited. ஓகே, இப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். இங்கே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி தே ஹாவ் கிவன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே ஹேட் ப்ளஸ் வெர்பு 3 நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது நடந்ததுக்கு வந்து லுக்குடுன்னு பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷி ஹேட், இங்கே ஹேடுங்கிறது தனியாக வந்து பாஸ்ட்டு தான், இங்கே இது ஹெல்பிங் வெர்பு இல்லை. வாஸுங்கிறது இங்கே வந்து என்னது சிம்பிள் பாஸ்ட் வெர்பு. ரன் ரேன் சிம்பிள் பாஸ்ட், ஏன்னா இதெல்லாமே ரெண்டாவது நடந்த ஆக்ஷன். ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனுக்கு நம்ம என்ன போடணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ என்ன வரும் ஹேட் கேதர்டு, ஹேட் சீம்டு, ஹேட் ஃபாலன், ஹேட் என்டர்டு, ஹேட் கம் கேம், கம் தான் தேர்ட் ஃபார்ம். இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆல்ரெடி ஹியர் தே ஹாவ் கிவன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம வுட்டும் போடலாம், வில் ஹாவும் போடலாம். அப்போ would have, will have. Here you use will have.
will have ப்ளஸ் verb 3. நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது பர்ஃபெக்ட் அப்படின்னாவே verb 3. ஃப்யூச்சர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக will இல்லைன்னா ஷெல்லுங்கிற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணுவோம். nowadays in our usage we don't use shall, we use will for all subject. அதனால் நம்ம shall அப்படிங்கிறத நம்ம இங்கே கொண்டு வரவே வேண்டியதில்லை. அப்போ will ப்ளஸ் have ப்ளஸ் verb 3. இது நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னாவே நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம மைண்டில் வந்துடணும். இப்போ இந்த சேம் வே we need to complete this. for first one would have இல்லைன்னா will have. would have joined, okay, undergone. அப்போ she will have undergone. அப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும், இதையை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ நமக்கு மைண்டு மேப் மாதிரி போட்டு எழுதி பழகிக்கணும். if you listen the class you should take notes. நம்ம நோட்ஸ் எடுத்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணுமோ அதை என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து பழகணும். இந்த மாதிரி கிராமரெல்லாம் நம்மளுடைய ப்ராக்டிஸ் நிறைய இருந்தால் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். யூ ஷுட் கீப் திஸ் ஹேபிட். இந்த நோட்ஸ் எடுத்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்லோ ஸ்கூலுக்கு வரப்போ நம்ம எதையும் மறந்துட்டு வரக்கூடாது. இப்போ எப்படின்னா இதெல்லாம் சொல்கிறப்போ யூ ஷுட் டேக் நோட்ஸ். அப்போ உனக்கு ரீகால் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஏதாவது உனக்கு தெரியாத விஷயத்தை சொன்னாலும் நீ அதை என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து வச்சிட்டின்னா இட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, இந்த தேர்ட் லெசன் வாட் இஸ் அவர் கிராமர் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் நம்ம பார்த்தா ஐ திங்க் யூ ஹாவ் keep it in your mind. Okay, yes, here also they are introducing prefix suffix. already நம்ம prefix suffix இதில் கொஞ்சம் புதுசாக நிறைய வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அது எதுக்குன்னா நம்மளுடைய ஒக்காபுலரிக்காக தான் நம்ம அதை இது கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ஒக்காபுலரி என்ஹான்ஸ் பண்ணிக்க. எஸ், இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு ஆல்ரெடி we learned. okay, now we'll going to our grammar. அழகாக they give the picture and explain it. இந்த பிக்சர் கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்ததா ப்ரீபொசிஷன் ஆஃப் த நவுன். இந்த ப்ரிப்போசிஷன் 3 நம்ம யூஸ் 3 மீனிங்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்று டைம் ஷோ பண்ணு, இல்லைன்னா பிளேஸ் ஷோ பண்ணு, இல்லைன்னா பொசிஷன் அப்படிங்கிறது அது எங்கே இருக்குது, மேலே இருக்குதா, கீழே இருக்குதா, பக்கத்தில் இருக்குதா, ரெண்டுக்கு இடையில் இருக்குதா, நிறைய பேர்த்துக்குள்ளே இருக்குதா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனை காமிக்கு. பிளேஸ்னால் எங்கே இருக்குது, ஸ்ட்ரீட்லையா, வீட்லையா, கண்ட்ரிலையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணு. டைம் எந்த டைம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டைம். டியூரிங் த மார்னிங் பார்த்தியா, டியூரிங் இந்த ஈவினிங். பொசிஷன் ஆன் த டேபிள், அபவ் த ஹெட், ஓவர் த பிரிட்ஜ், இதெல்லாம் பொசிஷனை காமிக்குது. பிளேஸ் இன் விழுப்புரம், அட் த பஸ் ஸ்டாப், இன்சைடு த கிளாஸ் ரூம். இப்போ இது பிளேஸ் காட்டுதா. அப்போ இந்த ப்ரீபொசிஷன் எப்பவுமே இந்த 3 மீனிங்கில் நம்மளுக்கு convey பண்ணு. Here they give wonderful picture, easy pictures we can understand easily. Okay, the first picture next to, அடுத்ததா, இந்த பெட்டிக்கு அடுத்ததா என்ன பண்ணிக்கிறா, she is standing next to the box, she is standing behind the box, பின்னாடி, out of, உனக்கு வெளியில் வர்றது, சரியா, ஒரு ரூம்குள்ளேருந்து வெளியில் வர்றது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அவுட் ஆஃப். அதுவே உள்ளுக்குள்ளே நுழைஞ்சா இன்ட்டு, உன்னை சுற்றி வந்தாங்கன்னா அரவுண்ட், ஒரு பொருளுக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இன், த்ரோனா ஒரு வழியில் போய் இன்னொரு வழியாக, ஒரு டனலுக்குள்ளே போய் வர்றது, குகைக்குள்ளே போய் ட்ரெயினெல்லாம் வெளியில் வர்றது, அந்த மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ளே போய் வெளியில் வரானா, அப்போ அந்த மாதிரி வர்றதுக்கு இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ், இங்கே சில ப்ரிப்போசிஷன்ஸ் அண்டு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா, இதையை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா பிக்சர் லிசன் பண்ணு. இங்கே மேலே இருக்கிற இந்த ஆல்ரெடி தே ஹேவ் கிவன் ப்ரிப்போசிஷன்ஸ், ஸோ யூ ஷுட் கம்ப்ளீட் திஸ். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது இட் இஸ் ஈஸி ஒன்லி ப்ரிப்போசிஷன், அண்டர்லைன் த ப்ரிப்போசிஷன். அப்போ இதில் இருக்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம அண்டர்லைன் பண்ணுறப்ப நமக்கு தெரியாத ஏதாவது ப்ரிப்போசிஷன் இருந்தால் கூட நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வி ஹாவ் டன். அப்போ இதுதான் நம்ம இந்த நம்ம யூனிட் 3ல் பார்த்த கிராமர். இங்கே பாரு, ஹியர் தே கிவ் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. வாட் டு யூ டூ டியூரிங்
வீக்கெண்ட்ஸ். இங்கே மேலே க்ளூ கொடுத்துருக்காங்க. ஐ எம் கோயிங் டு மை வில்லேஜ் ஆன் சண்டே. அதே மாதிரி மந்த் வந்ததுன்னா என்ன வரும் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணி என்ன பண்ணேன், யூ ஷுட் கம்ப்ளீட் திஸ். ஓகே, எஸ். இந்த இன் திஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம நிறையா என்ஹான்ஸ் மோர் ஒக்காபுலரி, இதெல்லாம் ஒக்காபுலரி எது, கிராமர் எது, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம வி லேர்ன் 3 கிராமர் பார்ட் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் லெசனில் என்ன கொடுத்துருந்தாங்க, செகண்ட் லெசனில் தேர்ட் லெசனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெசனில் டிட்டர்மினஸ், செகண்ட் லெசனில் டென்ஸ், எஸ்பெஷலி தே ஆர் இன்ட்ரடியூசிங் பர்ஃபெக்ட் டென்சஸ், 3 பர்ஃபெக்ட் டென்சஸ். In the third lesson, prepositions, 3 meanings we are using preposition: time, place and position. These 3 grammar part is very 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 important. You should do practice. சரியா, book back exercise எல்லாம் practice பண்ணி you should check it. If you have any grammar book you refer, நீ எழுதிக்கிற சரியான்னு check பண்ணு. Okay, in this way only we can improve our grammar. Okay children, thank you. We will meet in next session.